கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 50வது அதிகாரம் 6வது வசனம். என் ஜனங்கள் காணாமற் போன ஆடுகள், அவர்களுடைய மேய்ப்பர்கள் அவர்களை சிதறப் பண்ணி பர்வதங்களில் அலைய விட்டார்கள். ஒரு மலையிலிருந்து மறுமலைக்கு போனார்கள், தங்கள் தொழுவத்தை மறந்து விட்டார்கள். எனக்கு அருமையானவர்களே, என் ஜனங்கள் தொழுவத்தை மறந்து விட்டார்கள் என்று சொல்லி இந்த இடத்திலே வேதம் சொல்லுகிறது. எரேமியா தீர்க்கதரிசி புலம்புகிறான், என் ஜனங்கள் என் தொழுவத்தை மறந்து விட்டார்கள். நம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம்ல, நம் ஆண்டவரை எந்த இடத்துல வைத்திருக்கிறோம்? நம் ஆதியிலே பெற்ற அன்பிலை நிலை கொண்டிருக்கிறோமா? வேதம் சொல்லுகிறது, என் ஜனங்கள் காணாமற் போன ஆடுகள், தப்பிப்போன ஆடுகள். எங்கெல்லாம் மேய்ச்சல் இருக்கோ அங்கெல்லாம் ஓடுறாங்க, எங்கெல்லாம் செழிப்பான வார்த்தைகளோ அங்கெல்லாம் ஓடுறாங்க. ஆனால் கடைசியில் தொழுவத்தை மறந்து விட்டார்கள். தொழுவம் யாரு? என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நமக்காக மாட்டு தொழுவத்தில் பிறந்தார்ல, அந்த இயேசு பிறந்த அந்த தொழுவத்தை நாம் மறந்து விட்டோம். ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார் 4ஆம் வசனத்தில், மீண்டுமாக தேவன் ஆகிய கர்த்தரை தேடுவார்கள் என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, தொழுவத்தை மறந்து விட்டோமா? கர்த்தரை மறந்து விட்டோமா? கர்த்தருடைய ஆதி அன்பை மறந்திருக்கிறோமா? இன்று மீண்டுமாய் நாம் அவரிடத்தில் நாம் திரும்புவோம். கர்த்தருக்கு விரோதமாய் செய்த பாவங்களிலிருந்து விடுதலை பெற்று, ஆண்டவரே எனக்கு மன்னிப்பு தாங்க, ஆண்டவரே விடுதலை தாங்க என்று சொல்லி நம் ஆண்டவரிடத்திலே கேட்கலாமா? நம் ஆண்டவரிடத்திலே கேட்கும் பொழுது கர்த்தர் நம்மை கண்டிப்பாக நமக்கு வழியை தருவார். திருப்பி நம்மை சீயோனுக்கு அவர் கொண்டு செல்லும்படியாய், சீயோனுக்கு நேராக நம்முடைய முகங்களை திருப்பும்படியான கிருபையை கொடுப்பார். இன்று உன்னுடைய முகம் எதற்கு நேராக காத்திருக்கிறது? உலகத்தினுடைய ஆசாபாசங்கள், உலகத்தினுடைய நட்புகள், உலகத்தில் நம்மை ஈர்க்கக்கூடிய தேவ வார்த்தைகள் என்று சொல்லி உலகத்தோடு கூட ஓடிக்கொண்டிருக்கிறோமா? தொழுவத்தை மறந்து போனாயோ? உன் ஆதி நாட்களின் வார்த்தையை மறந்து போனாயோ? கர்த்தர் மீண்டுமாய் உன்னை ஞாபகப்படுத்துகிறார். சீயோனின் பாதையை திரும்பிப்பார். ஆண்டவர் உன்னை மீண்டுமாய் அழைக்கிறார். ஆகவே தான் அவர் நமக்காக மாட்டு தொழுவத்தில் பிறந்தார். அந்த இயேசுவை நாம் நம்முடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நாம் அவரை ஆராதித்து கொண்டு வருகிறோம் அல்லவா? நாட்களிலும் ஒரு விசை கூட நம்மை ஒப்பு கொடுக்கலாமா? என் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி ஆண்டவரே. என் ஜனங்கள் காணாமற் போன ஆடுகள் என்று சொல்லி நீர் வருத்தத்தோடு கூட சொல்லுகிறீர். அவர்கள் சிதற பண்ணி போனார்கள், சிதறுண்டு போனார்கள், அலைய விடுகிறார்கள், மலையில் இருந்து மறுமலைக்கு போகிறார்கள், ஒரு இடத்திலிருந்து ஒரு இடம் நிலையில்லாமல் ஓடுகிறார்கள் என்று சொல்லுகிறேன். தங்கள் தொழுவத்தை மீண்டுமாய் திரும்பி பார்க்க, ஆதி அன்பிற்குள்ளாய் வர கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.